ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டேர்ம் 1ல இருந்து யூனிட் 5 த வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிக் த பாக்ஸஸ் வித் த கரெக்ட் ரைமிங் பேர்ஸ். எந்த பாக்ஸ்ல கரெக்டான அந்த ரைமிங் பேர்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸை மட்டும் டிக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்ஸ் ஜார்ஸ், மார்ஸ் வார்ஸ், ஸ்டார்ஸ் ஸ்கார்ஸ். இதுல எல்லாமே ஒரே மாதிரி வருது இல்லையா? ஆர்ஸ் ஆர்ஸ் ஆர்ஸ்ன்னு, அதனால அதை டிக் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பார்ஸ் மேக், இந்த சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. மார்ச் வார்ஸ், இதுவும் வேற வேற மாதிரி இருக்கு. ஸ்டார்ஸ் டுக், இதுவும் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நம்ம இதை டிக் பண்ண வேண்டாம். இது போலதான் இங்க பாத்தீங்கன்னா ரேஸ் லேஸ், இது ஒன்னா இருக்கு. ஆனா அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா பேஸ் லஞ்ச், இங்க பாத்தீங்கன்னா மாறி வந்திருக்கு இல்லையா? இந்த வேர்டுக்கான ரைமிங் வேர்டு ஒன்னா இல்ல. இங்கேயும் ஃபேஸ் வாஷ், இதுலயும் ரைமிங் வேர்டு ஒன்னா இல்லை, அதனால டிக் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, ரேஸ் லேஸ், பேஸ் ஸ்பேஸ், ஃபேஸ் மீஸ், இது ஒன்னா இருக்கு. டைம் ரைம், லைம் கிரைம், குக் ஹூக், இதுவும் ரைமிங் வேர்டு ஒன்னா இருக்கு. சைல்ட் ட்ரை, லைம் கிரைம், மில்க் ரைட், இதுல மாறி மாறி வந்திருக்கு, அதனால டிக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்டு. இங்க ஆல்ரெடி அன்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வேர்டுக்கான ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுத போறோம். சரிங்களா? இங்க ரேஸ், லைம், ஹிஸ்டரி, கார்னு இந்த 4 வேர்ட்ஸ் இருக்கு. இது எந்த ரைமிங் வேர்டு ரிலேட்டடா இருக்கோ எடுத்து எழுதலாம். ரவி ஹாஸ் எ ஜார் ஆஃப் ஹனி இன் ஹிஸ், இங்க ஜாருக்கு அன்லைன் பண்ணிருக்கா? ஜாரோட ரைமிங் வேர்டு எது வரும் பாருங்க, கார். இங்க டைம், இட் இஸ் டைம் ஃபார் மீனா டு ட்ரிங்க், டைமுக்கு அன்லைன் பண்ணிருக்காங்க. டைமோட ரைமிங் வேர்டு லைம். நெக்ஸ்ட் மோகன் கேன் ஃபேஸ் எனி, ஃபேஸோட ரைமிங் வேர்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதுல ரேஸ். லாஸ்ட் தேர் இஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி பிஹைண்ட் த, இங்க மிஸ்ட்ரி அன்லைன் பண்ணிருக்காங்களா? ஸோ மிஸ்ட்ரியோடைய ரைமிங் வேர்டு ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் இந்த போயமை கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கான வேர்ட்ஸ் இங்க இருக்கு. போரிங், ரெய்னிங், மார்னிங், ஸ்னோரிங். ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நாம என்ன பண்ணலாம்? இந்த போயம் கம்ப்ளீட் பண்ணலாம். இயர்லி இன் த மார்னிங் இட் வாஸ் போரிங், இட் வாஸ் ரெய்னிங் and old man was snoring. Read the poem and answer the questions. Poem படிச்சிட்டு क्वेश्चंस्க்கு ஆன்சர் பண்ணலாம். I met a dragon face to face. When I was 10, I took a trip to space. என்ன சொல்றா? I met a dragon face to face. நான் ஒரு டிராகனை முகத்துக்கு நேரா பார்த்தேன். When I was 10, எனக்கு 10 வயது இருக்கும்போது I took a trip to space. விண்வெளிக்கு நான் ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். I met a lion in its den. குகையில ஒரு சிங்கத்தை பார்த்தேன், மீட் பண்ணேன். I opened many magic doors. மேஜிக் டோர்ஸ், கதவுகளை நான் நிறைய திறந்தேன். அண்ட் ஃபவுண்ட் ஸ்டார்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ், அப்புறம் தரையில நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சேன். ஐ கிளைம்ட் ஆன் எ ஜாயின்ஸ் ஹெட், ஜாயிண்ட்னா ராட்சசன், ராட்சசனுடைய தலையில நான் ஏறினேன். ஐ ஃபவுண்ட் எ பார்ட் ஆஃப் கோல்டு, நான் ஒரு பானை நிறைய தங்கத்தை கண்டுபிடிச்சேன். ஐ டிட் ஆல் திஸ் இன் த புக்ஸ் ஐ ரீட் when I was 10 years old. இது எல்லாத்தையும் நான் படிச்ச புத்தகத்துல நான் செஞ்சேன். எப்போ? நான் எனக்கு 10 வயது இருக்கும்போது அப்படின்றது அந்த போயம். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? டிக் a suitable title for the poem. இந்த போயமுக்கு எந்த டைட்டில் கரெக்டா இருக்கும்? ரீட் a book, the bright sun. ரீட் a book, ஏன்னா அவங்க புத்தகத்துல படிச்சுதான் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ரீட் a book அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் டிக் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. இங்க மெனிக்கு அன்லைன் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ மெனியுடைய ஆப்போசிட் எஃப்யூ, கொஞ்சம். மெனினா நிறைய, எஃப்யூனா கொஞ்சம். தேர்ட் ரீட் த போயம் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயம்ல இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுதுறோம். ஃபேஸ் ஸ்பேஸ், டோஸ் ஃப்ளோர்ஸ், ஹெட் ரீட், கோல்டு ஓல்டு, டென் டென். ஸோ இதெல்லாம் தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபோர்த் டிக் த ஒன் தட் த கேர்ள் டிட் நாட் டூ. அந்த கேர்ள் எது பண்ணலையோ அதை டிக் பண்ண சொல்றாங்க. She took a trip to space. விண்வெளிக்கு அவ பயணம் போனா, அது செஞ்சா. She met a lion in its den. சிங்கத்தனுடைய குகையில போய் மீட் பண்ணா, அதுவும் செஞ்சா. She found a jug of juice. ஒரு ஜக்கு ஜூஸ் அவ கண்டுபிடிச்சான்னு இருக்கு இல்லையா? அது அவ செய்யல. ஸோ அதனால அதை டிக் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன் ரைட் ட்ரூ. ட்ரூக்கு டீன்னு எழுதணும், ஃபால்ஸுக்கு எஃப்னு எழுதணும். சரிங்களா? we can learn new things when we read a book. நாம புத்தகத்தை படிக்கும்போது புதிய திங்ஸ், புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? இப்போ அது ட்ரூ இல்லையா? அதனால டீன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். அதாவது இங்க ஒருமையிலையும் பன்மையிலையும் கொடுத்துருக்காங்க, சிங்குலர் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பேபி, ஒருமையில இருந்தா பேபி, சிங்குலரா இருந்தா நிறைய இருந்தா பேபிஸ். ஒரே ஒரு எலி இருக்கிறதால மவுஸ், நிறைய எலிகள் இருக்கிறதால மைஸ். இங்க டீருக்கு டீர் தான், நிறைய இருந்தாலும் டீர் தான், மாறாது. அதே மாதிரி தான் ஷீப், ஷீப்பும் அதே மாதிரி தான். ஒன்னே ஒன்று இருந்தாலும் ஷீப் தான், நிறைய இருந்தாலும் ஷீப் தான். ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு மீன் இருந்தாலும் ஃபிஷ் தான், நிறைய மீன் இருந்தாலும் ஃபிஷ் தான் வரும். சரிங்களா? அதுக்கு மாறாது. அப்புறம் கப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தால் கப்பு, நிறைய இருந்தால் கப்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸில் ஒன் ஒரே ஒரு ஒருமையில் இருக்கிற வேர்ட்ஸும் மெனி நிறைய அப்படின்றத சொல்கிற வேர்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ மேன் அப்படின்றது வந்து ஒரே ஒரு பர்சன் தான். சரிங்களா? அதனால் மேன் அப்படின்றத ஒன்ல எழுதுறோம். இதுக்கான மெனி எதுவும் வரும்னா அதாவது நிறைய பேர் இருந்தால் மென்னு சொல்லுவோம். மேனை வந்து மென்னு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீன்னு வந்து ஒரே ஒரு சாவி. நிறைய சாவிங்க இருந்தால் கீஸ். சரிங்களா? அந்த மாதிரி ஒன் மெனின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோஃபா. ஒன்னே ஒன்று இருந்தால் சோஃபா, நிறைய இருந்தால் சோஃபாஸ். ஆக்ஸ் காளை மாடு. ஒன்னே ஒன்று இருந்தால் ஆக்ஸ், நிறைய இருந்தால் ஆக்சன். டார்ச் ஒன்னே ஒன்று இருந்தால் டார்ச்சிங் இருக்கு. ஒன்னே ஒன்று இருந்தால் டார்ச், நிறைய இருந்தால் டார்ச்சஸ். ஃபுட் அப்படின்றது பாதம். ஒன்று இருந்தால் ஃபுட்டு, பாதங்கள். 2 பாதம் இருக்கு இல்லையா, பாதங்கள் சொல்றதுக்கு ஃபீட். சரிங்களா? அடுத்து ஒன்று பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இந்த பிக்சருக்கு இந்த பிக்சருக்கான கரெக்ட் வேர்டு எது வரும்னு எழுதலாம். The farmer plows the field with his 2. ஃபார்மர் வந்து நிலத்தை உழுவுறாரு அவருடைய 2 காளை மாடுகளை வச்சு. சரிங்களா? காளை மாடுகள் இல்லையா, அதனால ஆக்சன். நெக்ஸ்ட் பாருங்க, தருண் சேசஸ் a goose in his farm. இங்க வந்து கூஸ் ஏன் வருதுன்னா சிங்குலர், ஒரே ஒரு வாத்து இருக்கு, அதனால கூஸ்ன்னு எழுதும். சரிங்களா? 2 வாத்தா இருந்தா கீஸ்ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, 2 இல்ல அதுக்கு மேலேயும் நிறைய இருந்தா கீஸ் வரும். ஒன்னே ஒன்று இருக்கிறதால கூஸ்ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, 2 பேர் இல்லையா, 2 பேருன்னும் போது உமென் வரணும். உமேன்னா ஒருத்தர். சரிங்களா? 2 பேர் இருக்கிறதால இங்க உமென். 2 பேரோ 3 பேரோ நிறைய பேர் இருந்தா உமென். 2 women are working in the paddy field. நெல் வயல்ல 2 பெண்கள் வந்து வேலை செய்கின்றனர். மணி brushes his teeth 2 times every day. மணி வந்து ஒரு நாளைக்கு 2 முறை அவனுடைய பற்களை தேய்ப்பான் இல்லைங்களா, ஸோ அதனால டீத். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். பிக்சரை பார்த்து சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எழுதலாம். தேர் இஸ் எ 1 cow or many cows under the tree. மரத்துக்கு கீழே ஒரு cow இருக்கா இல்ல many cows இருக்கா பாருங்க. 1 cow தான் இல்லையா, ஸோ 1 cow. தேர் இஸ் 1 cow under the tree. செகண்ட் ஒன்று, த டேஷ், அதாவது இந்த டேஷ்ல ஸ்டூடெண்ட் வரணுமா ஸ்டூடெண்ட்ஸ் வரணுமா, ரன் டு ஸ்கூல் ஹாப்பிலி. குழந்தைங்கலாம் சந்தோஷமா பள்ளிக்கு போறாங்க. அப்ப இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போறாங்க இல்லையா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது தான் இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர் ஆர் 2 ரெண்டு வாத்துகள் இருக்கு இல்லையா, இப்போ தேர் ஆர் 2 geese அப்படின்றது தான் கரெக்ட். geese in the pond. ஃபோர்த் ஒன்னு, தேர் ஆர் மெனி போது நிறைய போது என்ன இருக்கும், நிறைய பூக்கள் இல்லையா, ஃப்ளவர்ஸ், நிறைய பூக்கள் ஃப்ளவர்ஸ். தேர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் நியர் த பாண்ட். குளத்துக்கு பக்கத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கள் இருக்கு. தேர் ஆர் 2 swings. 2ன்னு வருது இல்லையாங்க, 2ன்னு போது ஸ்விங்ஸ் தான் வரும். 1ன்னு தான் ஸ்விங் போடுவோம் பன்மையில. ஸோ பன்மையில வந்து ஸ்விங்ஸ் வரும். தேர் ஆர் 2 swings in the park. பார்க்ல வந்து 2 ஊஞ்சல்கள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு இன் த பிளாங்க்ஸ். அதாவது டிக் பண்ணி கரெக்டான வேர்டு எடுத்து எழுதுறோம். இங்க பாத்தீங்கன்னா 2 லேடிஸ் இருக்காங்க, பெண்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தா உமன், 2 பேர் இருந்தா உமென் இல்லையா. அப்ப தேர் ஆர் 2 women ஸ்டாண்டிங் அண்டர் த ட்ரீ. மரத்துக்கு கீழே 2 பெண்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரியா லாஸ்ட் எ டூத். அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, த கேட் சேசஸ் த, ஒரு பூனை வந்து எலியை துரத்துது. த கேட் சேசஸ் த மவுஸ் ஆங்கிரிலி. ஒரு எலியை தானே துரத்துது, அப்போ மைஸ்ன்னா நிறைய இல்லையா, இப்போ மவுஸ் அப்படின்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, த 4 monkeys குரங்குகள் இல்லையா, நிறைய இருக்கு இல்லையா இங்க குரங்கு, 4 குரங்குகள். 4 monkeys play on the trees. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரம்யா பைஸ் 3 tomatoes. 3 பழங்கள் வாங்குறாங்க இல்லையா, தக்காளி பழங்கள். 3ன்னு சொல்லும்பொழுது டொமேட்டோஸ் பன்மையில ப்ளூரல்ல எழுதுறோம். ரம்யா பைஸ் 3 tomatoes from the market. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏத்த கரெக்ட் சென்டென்ஸ் எழுதுறோம். திஸ் இஸ் எ பேட்டரி. தீஸ் ஆர் நிறைய இருக்கு, ஸோ தீஸ் ஆர் பேட்டரிஸ். பாருங்க, திஸ் இஸ் எ கூஸ். தீஸ் ஆர் கீஸ். அதே போல இங்க எழுதலாம், திஸ் இஸ் எ செரி. இது ஒரு செர்ரி. தீஸ் ஆர் செர்ரிஸ். நிறைய இருக்குது இல்லையா, நான் தீஸ் ஆர் செர்ரிஸ். திஸ் இஸ் எ ஷீப். தீஸ் ஆர் ஷீப். ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா, ஷீப்புக்கு வந்து ப்ளூரல் பன்மையிலையும் ஷீப் தான் வரும். சரிங்களா, திஸ் இஸ் எ ஷீப். தீஸ் ஆர் ஷீப். நெக்ஸ்ட் பாருங்க, கரெக்ட் த அண்டர்லைன்டு வேர்டு அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். அண்டர்லைன் பண்ண வேர்டை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுறோம். சரிங்களா, மேரி சா மெனி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த கார்டன். மெனின்னு சொல்லிட்டாங்க, மெனின்னா நிறைய. அப்ப நிறையன்னு சொல்லும்போது என்ன வரணும், ஃப்ளவர்ஸ் தானே வரணும். ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால ஃப்ளவர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். மேரி சா மெனி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். தோட்டத்துல நிறைய பூக்களை பார்த்தா மேரி. நெக்ஸ்ட் பாருங்க, த 2 ox pull the cart. 2 காளை மாடுகள் அந்த கார்ட் மாட்டு வண்டியை இழுக்கின்றன.
இல்லையா? 2 காளை மாடுகள், 2 இல்லையா? ஆக்சன் தான் வரணும். ஆக்சனா ஒரே ஒரு காளை மாடு, அதனால ஆக்சன். The 2 oxen pull the cart. ரமேஷ் shoes are too big for his foot. அவனுடைய பாதங்களுக்கு அவனுடைய ஷூ வந்து ரொம்ப பெருசா இருக்கான். சரிங்களா? அப்போ பாதங்கள் வரும்பொழுது 2 பாதங்கள் சேர்த்து தான் வரணும் இல்லையா? அப்போ அது வந்து ஃபீட். ஃபுட் அப்படின்னா ஒரே ஒரு பாதம். சரிங்களா? ரமேஷ் shoes are too big for his feet அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்க, ராஜுஸ் பெட் இஸ் எ டாக்ஸ். ஏன்னு சொல்லிட்டாங்க. ராஜுடைய பெட்டு ஒரு நாய் தான். அப்போ ஏ டாக் அப்படின்னு வரணும். தேர் ஆர் 6, இங்கே வந்து 6 கீஸ். கூஸ் வந்து ஒன்று, இங்கே 6 நிறைய இருக்கு இல்லையா? ஸோ கீஸ் இந்த பாண்ட். குளத்தில் 6 வாத்துகள் இருக்கின்றன. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அது வந்து பேசேஜை படிச்சுட்டு நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதலாமா? மாலா வென்ட் டு த ஜூ வித் ஹர் ஃபேமிலி. மாலா வந்து ஜூக்கு போனால் அவங்க ஃபேமிலியோட. இந்த ஜூ தே சா மெனி கிரீன் பேரட்ஸ். நிறைய பேரட்ஸை பார்த்தாலே அதனால பேரட்ஸ். ஒயிட் பீஜியன்ஸ். ஒயிட் பீஜியன்ஸ் நிறைய தானே இருக்கீங்க, அதனால பீஜியன்ஸ். அண்ட் மங்கீஸ். மங்கீஸும் நிறைய இருக்கு இல்லையா? மங்கீஸும் இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கு, அதனால மங்கீஸ். தேர் வி ஆர் மெனி கீஸ். நிறைய வந்து வாத்துங்கள் நிறைய சொல்லிட்டாங்களா? there were many geese swimming in the pond. 2 elephants and a tiger. ஏன் வருதுல tiger. A tiger were roaming in their cages. They also saw 3 giraffes and 4 deer in the open field. Many men, women and children visited the zoo. இங்க பாத்தீங்கன்னா டீருக்கு வந்து எஸ் வராது. சிங்குலரா இருந்தாலும் ஃப்ளூரலா இருந்தாலும் டீர் மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுக்கு எஸ் போட்டு வராது. நெக்ஸ்ட் பாருங்க, லிசன் அண்ட் ரைட். 1 tree is a tree, many trees make a grove. 1 drop is a drop, many drops make an ocean. 1 sheep is a sheep, many sheep make a herd. 1 key is a key, many keys make a bunch. நெக்ஸ்ட் ஒன்று மை ஜேர்னல். மை ஜேர்னலுக்கு இங்கே இருக்கிற பிக்சரை வச்சு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணி எழுதுறோம். சரிங்களா? இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதையே தான் நம்ம அப்படியே சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கேன் see many apples on the tree. நான் வந்து மரத்தில் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நாம் எழுதலாம், ஐ கேன் see a cow and a pig under a tree. மரத்துக்கு கீழே ஒரு கவ்வும் ஒரு பிக்கும் இருக்குது. ஐ கேன் see 2 rabbits near the path. அந்த வழி பக்கத்தில் 2 ரேபிட்ஸ் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஐ கேன் see 2 roosters நியர் த விண்ட்மில். அந்த விண்ட்மில் காற்றாடி இருக்குது இல்லையா? அந்த விண்ட்மில் பக்கத்தில் 2 roosters இருக்கிறது என்னால் பார்க்க முடியுதுன்னு எழுதியிருக்கோம். ஐ கேன் see many flowers on the hill. இந்த குன்றுகளில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஐ கேன் see some children playing in the garden. இந்த கார்டனில் வந்து கொஞ்சம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 2த்தையும் நீங்கள் சேர்த்து இங்கே எழுதணும். சரிங்களா? இது ஸ்டார், இது ஃபிஷ், 2 சேர்ந்தா ஸ்டார் ஃபிஷ். திஸ் இஸ் ஏ ஸ்டார் ஃபிஷ். இங்கே பார்த்தீங்கன்னா டிராகன், இது வந்து ஃப்ளை, அந்த இல்லையா? அது வந்து ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை இல்லையா? ஸோ டிராகன் ஃப்ளை சேர்க்கும் போது டிராகன் ஃப்ளை, தும்பி. சன் ஃப்ளவர், 2 சேர்ந்தா சன்ஃப்ளவர். திஸ் இஸ் ஏ சன்ஃப்ளவர். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரீ ஹவுஸ். திஸ் இஸ் ஏ ட்ரீ ஹவுஸ், மர வீடு. மரத்துக்கு மேலே ஒரு வீடு கட்டுவாங்க இல்லையா? அது ட்ரீ ஹவுஸ். நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks with plural words. அதாவது plural word மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், பன்மையில் இருக்கிற வேர்ட். சரிங்களா? the 4 boys play football in the park. 4 பாய்ஸ் வந்து பார்க்கில் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ஐ லைக் டு ஈட் a lot of potatoes. எனக்கு நிறைய பொட்டேட்டோஸ் சாப்பிட பிடிக்கும். ஆல் த லாரிஸ் ஸ்டாப்டு நியர் த பாண்ட். எல்லா லாரியுமே வந்து குளத்துக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. we should brush our teeth every day. தினமும் நம்மளுடைய பற்களை வந்து தேய்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பிக் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். இதில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். காஸ், காருக்கு என்ன ரைமிங் வேர்டு வருது? இங்கே காருக்கு எதுவுமே ரைமிங் வேர்டு இல்லை. நெக்ஸ்ட் ரேஸ், ரேஸுக்கு வந்து ரேஸ், பேஸ், இது 2 வந்து ரைமிங் வேர்டாக இருக்குது. சரிங்களா? ரேஸ், பேஸ் எழுதிக்கலாம். குக்கு, ஹூக், இது 2 ரைமிங் வேர்டு. இந்த லைமும் காசுக்கும் எந்த ரைமிங் வேர்டுமே இல்லை, அதனால் அது எழுத தேவையில்ல. ரேஸ், பேஸ், ஹூக், குக். ரைட் த நேம் ஆஃப் எனி 2 ஹாபீஸ். இங்கே ஹாபீஸ் இருக்கா? ஸ்விம்மிங், ரீடிங், ட்ராயிங் ஆர் பெயிண்டிங், சைக்கிளிங். ஸோ இதில் வந்து ஹாபீஸில் ஏதாவது வந்து 2 ஹாபீஸை நீங்கள் இங்கே எழுதுங்க. சரிங்களா? ரீடிங், பெயிண்டிங் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் ஏதாவது 2 எழுதிக்கோங்க. ரைட் த ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த பிக்சர். இந்த பிக்சரோட ஃப்ளூரல் ஃபார்ம் டீர். டீரோட ஃப்ளூரல் ஃபார்ம் டீர் தான். பேபிக்கு பேபிஸ். நெக்ஸ்ட் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் எழுதுகிறோம். டைமுக்கு வந்து லைம்ன்ற ரைமிங் வேர்டு, கோல்டுக்கு வந்து ஹோல்டுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே சென்டென்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ்ல பிக்சர் இருக்கு. அனிதா லைக்ஸ் டு டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன் ஹர் ஃப்ரீ டைம். அனிதா வந்து அவருடைய ஃப்ரீ டைம்ல
பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அவளுக்கு பிடிக்கும். ஹர் ஹாபி இஸ் ஃபோட்டோகிராஃபி. அவருடைய ஹாபி வந்து ஃபோட்டோகிராஃபி தான். அனிதா லைக்ஸ் டு பெயிண்ட் பிக்சர் இன் ஹர் ஃப்ரீ டைம். அனிதா வந்து ஃப்ரீ டைமில் பிக்சர்ஸை பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும். ஹர் ஹாபி இஸ் பெயிண்டிங். இனியா சீவ்ஸ் ஹர் கிளாத்ஸ் பியூட்டிஃபுல்லி. இனியா வந்து அவருடைய துணிகளை வந்து அழகாக தைப்பா. ஹர் ஹாபி இஸ் சிவிங். அவருடைய ஹாபியே வந்து தைக்கிறது தான். இனியா வாட்டர்ஸ் பிளான்ஸ் இன் த கார்டன். இனியா வந்து தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவா. ஹர் ஹாபி இஸ் கார்டனிங். அவருடைய ஹாபி வந்து கார்டனிங். இப்போ இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிக்சரில் அந்த 4 சென்டென்ஸ்லேருந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ இவங்க வந்து துணி தைக்கிறாங்க இல்லையா, சிவிங். அப்போ துணி தைக்கிறத பற்றி வந்த சென்டென்ஸ் இது, இனியா ஸ்வீவ்ஸ் ஹர் கிளாத்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஹர் ஹாபி இஸ் சிவிங். ஸோ இது சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்கு இல்லையா, அதனால் இது எடுக்கிறோம். இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபியை பற்றி நம்ம ஒரு சென்டென்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. அனிதா லைக்ஸ் டு டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன் ஹர் ஃப்ரீ டைம். ஹர் ஹாபி இஸ் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளூரல் ஃபார்ம் எடுத்து எழுதுறோம். மவுஸோட ஃப்ளூரல் ஃபார்ம் வந்து மைஸ், அதனால மெனி மைஸ்ன்னு போட்டிருக்கோம். இங்கே கூஸ் இருக்கு இல்லையா, கூஸோட ஃப்ளூரல் ஃபார்ம் வந்து கீஸ், அதனால கீஸ்ன்னு போட்டிருக்காங்க. மெனி மைஸ் மூவ் அரவுண்ட்ஸ் மீனாஸ் ஹவுஸ் அட் நைட். தேர் ஆர் சம் கீஸ் இன் ராகுல்ஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எந்தெந்த வேர்ட்ஸை சேர்க்க முடியும் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த வேர்ட்ஸை சேர்த்துட்டு அப்புறம் ஃபில்லப்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணலாம். சரிங்களா, இங்கே பேன் கேக் 2 சேர்த்தா பேன் கேக்குன்னு ஒரு வேர்டு வரும் இல்லையா. அப்புறம் பட்டர்ஃப்ளை சேர்த்தா பட்டர்ஃப்ளை. டூத் ப்ரஷ், வாட்டர் மெலன். ஸோ இந்த நியூ வேர்ட்ஸை வந்து இங்கே ஃபில்லப்ஸில் போடலாம். த பாய் லைக்ஸ் டு ஈட். அந்த பையனுக்கு சாப்பிட பிடிக்கும். என்ன பிடிக்கும் இங்கே? ஸோ பேன் கேக்கு ஒரு வேர்டு வந்தது இல்லையா, ஸோ அந்த பேன் கேக் எழுதுறோம். ராஜா பாட் எ நியூ. ராஜா வந்து புதுசாக வாங்கினான். எதுனா டூத் ப்ரஷ்ஷு அவன் புதுசாக வாங்கினான். சரிங்களா, நெக்ஸ்ட் எ பட்டர்ஃப்ளை இஸ் அன் இன்செக்ட். பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு பூச்சி. த வாட்டர்மெலன் இஸ் ஸ்வீட் அண்ட் ஜூசி. வாட்டர்மெலன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, fill in the blanks with the correct word. கரெக்டான வேர்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். We have 5ன்னு வரதுல கிட்டன்ஸ் அண்ட் எ கேட் இன் அவர் ஹவுஸ். எங்கள் வீட்டில் வந்து 5 பூனை குட்டிகளும் 1 பூனையும் இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், கெவின் பிளான்டட் 2 மேங்கோஸ். இப்போ 2ன்னு வரதால நம்ம மேங்கோஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா, ஆனால் அது தப்பு. ஏன்னா 2 மேங்கோ ட்ரீஸ்ன்னு தான் வரணும். சரிங்களா, மேங்கோ அப்படின்றது தான் கரெக்டு. ஏன்னா 2 மரங்கள் சொல்லுவோம் இல்லையா, ட்ரீஸ், இங்கே ட்ரீஸ்ன்னு வந்திருக்கு ஃப்ளூரல், அதனால இங்கே மேங்கோ அப்படின்னு வர்றது தான் கரெக்டு. கெவின் பிளான்டட் 2 மேங்கோ ட்ரீஸ் and a neem tree in the garden. Next one, read and answer. படிச்சிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். Under a tree where I stand comes a butterfly to sit on my hand. மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து என் கை மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தது. For a minute I want it to stay, yet very soon it flies away. நான் ஒரு நிமிஷமாவது அது என் கையில் உட்காரணும்னு நான் நினச்சேன், ஆனால் அது சீக்கிரமாக பறந்து போயிடுச்சு. கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ரைட் ஏ ரைமிங் பேர். இதில் இருக்கிற ரைமிங் பேரை எழுதலாம். ஸ்டாண்டு, ஹேண்ட், அது ஒரு ரைமிங் பேர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டே அவே, இது ஒரு ரைமிங் பேர். ஸோ அதை எழுதிக்கலாம். வேர் டஸ் த பட்டர்ஃப்ளை சிட். பட்டர்ஃப்ளை எங்கே உட்காந்துன்னா கை மேலே. த பட்டர்ஃப்ளை சிட் ஆன் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பாட் த எரர் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். அதாவது தப்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா, வி கேன் சி மெனின்னு வந்தால் நிறைய இல்லையா, அப்போ நிறைய போது இங்கே ஸ்டார்ஸ் வரணும். அப்போ இந்த ஸ்டார் அப்படின்றது தான் இங்கே தப்பு. வி கேன் சி மெனி ஸ்டார்ஸ் அட் நைட் இன் த ஸ்கை. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஐ ப்ரஷ் நான் என் பற்களை தேய்ப்பேன் எவ்ரிடே இன் த மார்னிங். இங்கே வந்து ஒரே ஒரு பல்ல தேய்ப்போம். நம்ம பல்லு மொத்தத்தையும் தேய்ப்போம் பற்களில், அப்போ பற்கள்னு வரணும். டீத், ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே இன் த மார்னிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜாயின் த வேர்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். எந்தெந்த வேர்ட்ஸ் ஒன்றா வரும்னு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். புக் ஷெல்ப்பு, ரெயின்போ, பைன் ஆப்பிள், பிரேக்ஃபாஸ்ட். இப்போ எழுதலாமா? He saw a beautiful rainbow in the sky. அவன் வந்து வானத்தில் ஒரு அழகான ரெயின்போவை பார்த்தான் வானவில். மாலா அரேஞ்ச்டு ஆல் ஹர் புக்ஸ் இன் த புக் ஷெல்ஃப். மாலா வந்து எல்லா புக்ஸையும் அவளுடைய புக் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சா. கரீம் ஹேட் தோசா ஃபார் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். கரீம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்டான். திவ்யா கட்ஸ் த பைனாப்பிள் இன்டு மெனி பீசஸ். திவ்யா வந்து பைனாப்பிளை நிறைய பீசஸாக கட் பண்ணான். இப்போ ரீட் அண்ட் ஆன்சர் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். ஜான் இஸ் இன் கிளாஸ் 5. ஜான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறான். ஹி லைக்ஸ் டு மேக் மெனி திங்ஸ் யூசிங் கிளே. அவன் வந்து களிமண்ணை வச்சு நிறைய பொருட்கள் செய்கிறது அவனுக்கு பிடிக்கும். ஹி லேர்ன்ஸ் திஸ் ஆர்ட் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். இதை வந்து அவன் தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான். ஹி வாட்சஸ் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் மேக்கிங் கலர்ஃபுல் பாட்ஸ் அண்ட் லேம்ப்ஸ். அவங்க தாத்தா செய்கிற பானைகளையும் விளக்குகளையும் கலர்ஃபுல்லாக இருக்கிற விளக்குகளையும் செய்கிறதவன் பார்த்துருக்கான். ஹி ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் இன் பாட்ரி. அவன் வந்து அவங்க தாத்தாக்கு அந்த பானைகள் செய்யறதுலேயே அவன் உதவியும் செய்கிறான். வாட் டஸ் ஜான் லைக் டு டூ. ஜானுக்கு என்ன செய்யறது பிடிக்கும்? கிளேவை வச்சு செய்கிற பொருட்கள் வந்து அவனுக்கு செய்கிறது பிடிக்கும் இல்லையா. ஜான் லைக்ஸ் டு மேக் மெனி திங்ஸ் யூசிங் கிளே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஃப்ரம் ஹூம் டஸ் ஜான் லேர்ன் த ஆர்ட்
ஆஃப் கிளே மாடலிங். அந்த கிளேவை வச்சு செய்கிறது அவன் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான்? ஹி லேர்ன்ஸ் திஸ் ஆர்ட் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். அவங்க கிராண்ட்ஃபாதர் தாத்தா கிட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்டான். அடுத்து பாருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஃப்ளூரல் வேர்டை மாற்றி எழுதுறோம். த கபோர்ட் வாஸ் ஃபுல் ஆஃப். புக்கோட ஃப்ளூரல் வந்து புக்ஸ். நித்யா பிக்டு ஆஃப் 3. நைஃபோட ஃப்ளூரல் வந்து நைஃப்ஸ். நித்யா பிக்டு ஆஃப் 3 knives ஃப்ரம் த கிச்சன். இங்கே வந்து வேர்ட்ஸ் இருக்கா, இதை வந்து நம்ம ஒரு புது வார்த்தைகளை நம்ம ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ஃபில்லப்ஸில் போடலாம். கிராண்டு, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் சேர்க்கும் போது கிராண்ட் பேரண்ட்ஸ். ஃபிஷர்மேன். சீஷோர். நெட் வந்து ஃபிஷிங் நெட். சரிங்களா? மீனா லிவ்டு வித் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் ஏ வில்லேஜ். மீனா வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியோட கிராமத்தில் வாழ்ந்தா. ஹர் வில்லேஜ் இஸ் நியர் த சீஷோர். அவங்க கிராமம் வந்து கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தது. சீஷோர்ன்றது கடற்கரை. தேர் வியர் மெனி கோகனட் ட்ரீஸ் அரவுண்ட் த வில்லேஜ். அங்கே வந்து நிறைய கோகனட் ட்ரீஸ் இருந்தது அந்த கிராமத்தை சுற்றிலும். இட் லுக்டு வெரி பியூட்டிஃபுல். அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஹர் கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஏ ஃபிஷர்மேன். அவங்க தாத்தா வந்து ஒரு ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவர். ஆஃப்டர் சன்ஷைன் ஹர் கிராண்ட் ஃபாதர் வெண்ட் ஃபார் ஏ ஃபிஷிங் வித் திஸ் ஃபிஷிங் நெட். காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா அவங்க தாத்தா வந்து என்ன பண்ணுவாருன்னா ஃபிஷிங் நெட், மீன் பிடிக்கிற அந்த வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போவார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆன்சர். பேசேஜ் படிச்சுட்டு கரெக்ட் ஆன்சர் எடுத்து எழுதலாம். வேணி வென்ட் டு த மார்க்கெட் ஆன் சண்டே. வேணி வந்து மார்க்கெட்டுக்கு சண்டே போனால் தேர் ஷீ சா எ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அங்கே நிறைய ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் பார்த்தா. ஷீ பாட் சம் கேரட்ஸ் அண்ட் குக்கும்பர்ஸ். அவள் கொஞ்சம் கேரட்ஸையும் குக்கும்பர்ஸையும் வாங்கினா. தேர் வியர் மெனி அதர் ஷாப்ஸ் இன் த மார்க்கெட். அங்கே நிறைய கடைகள்லாம் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் she saw an ox. an வரும்போது ஒன்று தான் இல்லையா? அப்போ சிங்குலர் தான் இங்கே போடணும். an ox eating the wasted vegetables on the road. ரோட்ல இருந்து வேஸ்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்ஸ் காலை மாடு சாப்பிட்டு இருந்தது அவள் பார்த்தா. நெக்ஸ்ட் ஒன்று, ரைட் 2 sentences about your hobby. உங்கள் ஹாபியை பற்றி ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுங்க. மை ஹாபி இஸ் ரீடிங். ரீடிங் வில் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ். இங்கே வந்து ரீடிங்கை பற்றி எழுதிருக்கோம். மை ஹாபி இஸ் ரீடிங். என்னோட ஹாபி வந்து ரீடிங், படிக்கிறது. ரீடிங் வில் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ். படிக்கிறதுனால நம்மளுடைய நாலேஜ், அறிவு வளரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சேஞ்ச் அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் 1 to many or many to 1. ரீரைட் த சென்டென்ஸ். இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வேர்டை வந்து 1 வேர்டாக இருந்தால், 1 சிங்குலராக இருந்தால் அதை ஃப்ளூரலுக்கு மாற்றணும். ஃப்ளூரலில் இருந்தால் அது சிங்குலருக்கு மாற்றி இங்கே சென்டென்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ராஜா சா கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அண்ட் டக்ஸ் நியர் த பாண்ட். இங்கே பட்டர்ஃப்ளை வந்து சிங்குலர், அது வந்து பட்டர்ஃப்ளைஸ்ன்னு எடுத்து போகிறோம். டக்ஸ் வந்து ஃப்ளூரல் இருக்குது, அதை டக்குன்னு எடுக்கணும். சரிங்களா? ராஜேஷ் சா கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் டக் நியர் த பாண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, த சைல்டு. த சைல்டுன்றது சிங்குலரு, அப்போ இது வந்து ஃப்ளூரல்லாம் மாற்றி எழுத போகிறோம். த சில்ட்ரன் பிளேடு வித் த கைட். கைட் வந்து சிங்குலரில் இருக்கா, ஃப்ளூரல் வந்து கைட்ஸ். பிளேடு வித் த கைட்ஸ் ஆன் த சீஷோர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். திஸ் இஸ் ரஹீம். இவன் ரஹீம். இஸ் ஹாபி இஸ் டிராயிங். அவனுடைய ஹாபி வந்து ட்ரா பண்ணுறது. இஸ் கிராண்ட்மா இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவனுடைய கிராண்ட்மா அதாவது பாட்டி வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஷீ ஹெல்ப்ஸ் ரஹீம் டு ட்ரா. அவங்க வந்து இவனுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹி ட்ராஸ் பிக்சர்ஸ் இன் இஸ் ஃப்ரீ டைம். இவனுடைய ஃப்ரீ டைமில் இவன் வந்து பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணுவான். ஹி கேன் ட்ரா பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ். இவன் எதெல்லாம் ட்ரா பண்ணுவான்னா பேர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் கார்ட்டூன் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுவான். ஹி கிவ்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் drawing to friends on their birthdays. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு இவன் வந்து இவனுடைய டிராயிங்ஸை வந்து கிஃப்டாக பண்ணுவான். எவ்ரி ஒன் லைக்ஸ் இஸ் டிராயிங். எல்லாருக்கும் வந்து இவனுடைய டிராயிங்ஸு பிடிக்கும். கொஷின் பார்க்கலாமா? ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துரும். ரஹீம் கிஃப்டட் இஸ் டிராயிங்ஸ் டு இஸ் அங்கிள் அண்ட் ஆன்டி. அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் அவனுடைய டிராயிங்லாம் கிஃப்ட் பண்ணான்னு இருக்கு இல்லையா? ஆனால் அவன் வந்து கிஃப்ட் பண்ணது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ரஹீம் கிஃப்டட் இஸ் டிராயிங்ஸ் டு இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கிஃப்ட் பண்ணான். ஸோ இந்த அங்கிள் அண்ட் ஆன்ட்டியும் வராது. வாட் ஆர் த பிக்சர்ஸ் தட் ரஹீம் கேன் ட்ரா? என்னென்ன பிக்சர்ஸ் ரஹீமால் ட்ரா பண்ண முடியும்? ஹீ கேன் ட்ரா பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ். அவன் வந்து பேர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் கார்ட்டூன் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுவான் இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.